கோழிக்கறி அடிபொலி யானம். என்ன கோழிக்கறி தானே, என்ன பெரிய ஒட்டக கறி சமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹைப் ஏத்துறா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் இது வேற மாதிரி டிசைனில் பண்ணாப்புல பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ஆளுங்க பண்ண டிசைனே வேற மாதிரிங்க, செம்மையாக பண்ணாங்க. இது வந்து நம்ம ஊருக்கு ராய்ப்பூர்னா சத்தீஸ்கர் மாவட்டம், சத்தீஸ்கர் ஸ்டேட்டா மாவட்டமா ஸ்டேட்டா சத்தீஸ்கர் ஸ்டேட்டு, ராய்ப்பூர் மாவட்டம். இளவு படிக்கிறான்னு அப்பவே தலையால் அடிச்சுக்கிட்டுன்ற மாதிரி படிச்சுக்கணும். இந்த மாதிரி வெங்காயத்தை மனசார வெட்டி கை நிறைய உழப்பி பயங்கரமாக பண்ணாங்க. ஆனால் இது வந்து நமக்கு பார்க்கறதா காலகாலமாக போட்டு உழப்புறதை பார்க்கறத நம்மளும் பிரியாணிக்கு உழப்பிருப்போம். ஆனால் என்ன பார்க்குற கொஞ்சம் ஆக்கோட ஆக்கும் போது சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லி நம்மளே மனசு தேத்திக்கிட்டு அடுத்து வாங்க கறியை பண்ணுறதை பார்ப்போம்னு சொல்லி நீட்டாக அங்கே ஒரு அடுப்பு வச்சுருந்தா, ராக்கெட் அடுப்பு. நம்ம இந்தியாவில் ராக்கெட்டு மேலே விடுறது வேற, இந்த மாதிரி ராக்கெட் அடுப்பு வச்சு சமைக்கிறது வேற. ஆமாங்க, நம்ம ராக்கெட் அடுப்பு வச்சு ஃபஸ்ட் சமைச்சிக்கிருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போலாம் அதெல்லாம் வந்துச்சு, கேஸ் அடுப்பு மாறினா. இதெல்லாம் வச்சு சமைச்சோம்னா அப்படியே இந்த ராக்கெட் அடுப்பு மேலே குண்டியை வச்சுச்சுங்க, எரிஞ்சு அப்போவே வாய் வழியாக நெருப்பு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பயராக இருக்கும். இதெல்லாம் இப்போ டெக்னாலஜி சும்மா அவங்க என்ன பண்ணாங்க, நீட்டாக வந்து கறியை போட்டு மேலே இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டு பக்கத்தில் தால் ஊற்றுறாங்க. அது ஒரு டிஷ்ஷு. அதுக்குன்னு டேஸ்ட்டு பண்ணாமல லைட்டாக நக்கி பார்த்தேன். லைட்டாக இருந்தால் ஒரு 2 ட்ராப் வந்து ஊற்றி விட்டாங்க கையில். லைட்டாக நக்கி பார்த்துட்டு சாப்பிட்டு போ சாமி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த அப்பா தான் சொல்லிச்சு. சரிப்பா வேணாம்தா, நான் பாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரிட்டர்ன் போய் வந்து வரக்குள்ளேயும் அம்மட்டு காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை நான் சாப்பிட்டதே வந்து ஏற்கனவே அந்த முட்டைக்கறி. ஆமாடா, அந்த முட்டைக்கறியை மீன் குழம்பு வச்சாங்க வாரு. இதெல்லாம் பேசாமல் அந்த அம்மாட்டையும் சாப்பிட்டுருக்கலாம் போல. அதை வச்சு அந்த வீடியோ அடுத்து போடுறேங்க. அதெல்லாம் சரியான வீடியோங்க. மனசார வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயத்த மனசார திட்ட வச்சுட்டாங்க. எனக்குலாம் முட்டைக்கறி வைக்க சொல்லிட்டு குழம்பு மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறாரு. இல்லை 7 தடவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லை மறுபடியும் ரிப்பீட் ஆகுது வீடியோ. எடிட்டர் இருக்கானே எங்கள் ஆள், எடிட் பண்ண சொன்னால் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு எடிட்டும் பண்ணாமல் ஒரு இலவும் பண்ணாமல் மறுபடியும் ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்டா என்னை போட்டு செனுவை கெடுத்துட்டு இருக்கீங்க. சரி மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடு, மறுபடியும் கிண்டு. பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு தெரிச்சு ஓடட்டும், என்னடா அவங்க போட்டதே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரிப்பீட் ஆகிட்டு இருக்குப்பா. அது ஃபுட்டேஜு தூக்கலாமா, நான் வேணாமல் இருக்கட்டும் தலைவா, அப்படியே பாருங்க தலைவா, பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க தலைவா, எனக்காண்டி ப்ளீஸ் தலைவா. அப்படியே என்ன பண்ணுறாங்க, போட்டு மறுபடியும் கிண்டுறாங்க, மறுபடியும் வைக்கிறாங்கன்னு எத்தனை தடவை பேசுறது. என் வாய் வலிக்காதா? பார்க்குறாங்க காது வலிக்க போகுது, வாய் வலிக்க போகுது. நான் இப்போதே நம்மளால் வராப்பில் ஃபைனல் டச்சு. மசாலா போட்டால் அப்போ தான்டா மசாலா போட்டார், மறுபடியும் ஏன்டா மசாலா இல்லாமல் இருக்குது. ஐயப்பா எடிட்ரு நீ வந்து சரியில்லைப்பா, நீ வந்து இல்லை இந்த போட்டதை மறுபடியும் போட்டுக்கிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் மசாலா எடுத்து காமிச்சிட்டு மறுபடியும் வந்து முதர்ந்து மசாலா எடுத்து போட்டு மறுபடியும் காலை ஓடி வீடியோவே உழப்பிட்டியா. அங்கிட்டு வீடியோவில் ஒரு உழப்பு, இங்கே நான் பேசுகிற ஒரு உழப்பு, கடைசியில் பார்த்தா வீடியோவே ஒரு உழப்பு. மொத்தம் 3 உழப்பு நச்சுன்னு உழப்பு கொடுத்துட்டீங்கய்யா. சரியா, நீ எப்போதே அந்த குழம்பு வச்சு நானும் வாயை பார்த்துக்கிட்டு காலை ஓலிகளா கேட்டால் வந்து எடிட் பண்ணலையா, அப்படியே வந்து எடுத்து ப்ளூப்பர் மாதிரி போட்டு விட்டாரான். உனக்கு வந்து இருக்க முடியும், அவன் இப்போ பார்க்குறேன் தான் வெறுப்பை உட்கார போகிறான்டா. ஏன்டா டேய். இப்போ மறுபடியும் இந்த கறியை கிண்டி எத்தையும் அந்த ஆள் பாவம் மனுஷன் கிண்டுன்னு கிண்டிகிட்டே இருக்காரு. அந்த கறி வெந்த பாடு இல்லை, மசாலா போட்ட பாடு கிடையாது. இப்போதே மசாலா போட்டாங்க, மறுபடியும் முதல்ல வருது. ஏதோ டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி இந்த மாநாடில் பண்ணுவாங்கல்ல, வந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டான், மசாலா போட்டான் ரிப்பீட்டு, மறுபடியும் வந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டான், மசாலா போட்டான் ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி மறுபடியும் இப்போ தானே மசாலா போட்டிருக்காரு, அடுத்த மசாலா போட்டாடுறான். இப்போ தாண்டா போட்டார். ஏன்டா போட்டதையே போட்டு எத்தனை தடவை போடுறது. சரி பாவம்டா. சரி வாங்க மறுபடியும் முதல்ல வாங்க, மறுபடியும் போடுங்க. மறுபடியும் போடுறாப்புல மசாலா என்ன ஒன்றுமே இல்லை, வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 தான். வேறு அந்த மசாலா இந்த மசாலா வேறு எந்த நொந்த மசாலாவும் போடாமல் வெறும் 3 மசாலா. அந்த பாட்டியோட கை மசாலா ஒன்று ஸ்பெஷல் மசாலா, அது வந்து கை பக்குவ மசாலான்னு சொல்லுவாங்க. அந்த பக்குவம் வந்து அந்த கையில் தான் இருக்கும். என்னதே நீ 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த கிளவி கையில் சமைக்கிற மாதிரி எங்கிட்டு வராது. என்னடா கரெக்டா இல்லையா? ஆமாம், அந்த கிளவி இந்த வீடியோவில் இருமல் உழப்பல் அம்புட்டு இந்த வீடியோவில் வரப்போகுது. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வந்துச்சிட்டாங்க பாரு, அப்படியே அழகாக தண்ணியை ஊற்றி அழகாக அப்படியே போட்டு குழம்பா வச்சு ஆஹா
இப்போ நான் பேசும்போது மணி 1 1 1:30 தெரில, நைட்டு 1:30. எனக்கு இப்போ அப்படியே எச்சிலாக ஊறுது. சாப்பிடணும் போல் அப்படியே ஃபுல்லாக டெம்டிங் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் மசாலா வந்துருச்சு, மறுபடியும் முதந்து போட போகிறாங்க. போட்டாங்கல்ல. ஏய் என்னடா ரிப்பீட்டு மறுபடியும் முதந்து வந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை தடவை அந்த வீடியோ வரும்? என்ன கரெக்டாக இப்போ தப்பாடா இருந்தா சும்மா அடுப்பு எரியுது காட்டுறேன், அந்த மாதிரி எதாவது வைக்கிறேன். அவ்வளோதானா? மறுபடியும் சரி சரி வருது, ஓகே. நார்மல் ஆயிடுச்சு. அடுத்து 3 தடவை வந்துருது, பார்த்துக்க. இப்போ என்னன்னா மறுபடியும் வந்து போட்டு மறுபடியும் நல்லா குழம்பாக்கி கிண்டி சாப்பிட்டா அடே அப்பா என்ன டேஸ்ட். அப்போதைக்கு நம்மளால் சோறு ஆக்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த முட்டை கறி தாங்க எனக்கு மறக்க முடியாத வாழ்க்கையில் போய் ஏன்டா அந்த மீன் குழம்பு சாப்பிட்றேன்னு. சரி, ஒரு நாள் கூட அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி அழகா சூப்பராக வச்சு லைட்டாக 2 கறியை பீஸ் எடுத்து கொடுத்தாப்புல நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்டேன். அப்படி